நீங்கள் இப்போ பார்க்குறது மணி பிளான்ட்டு தான். இந்த மணி பிளான்ட்டை வீட்டில் வளர்க்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆசை இருக்கும். எனக்கும் அப்படி தான். ஒவ்வொரு டைம் நர்சரி போகும்போதும் இந்த மணி பிளான்ட்டை வாங்காமல் நான் வரமாட்டேன். ஸோ ஒவ்வொரு டைமும் நான் கேட்பேன், இது இண்டோரில் வளருமான்னு. நல்லாவே வளருன்னுவாங்க. நானும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பேன். கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இலையெல்லாம் வந்து மஞ்சள் கலரில் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் அதனுடைய க்ரோத் வந்து கம்மியாயிடும். இப்படியே இருந்தது. ஸோ ஒரு டைம் நான் யோசிக்கும்போது, என்ன நான் பண்ண மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து சன்லைட் வந்து படாது. ஸோ கொஞ்சமாவது இந்த மணி பிளான்ட் வர்றதுக்கு இன்டைரக்டாவது சன்லைட் வந்து தேவைப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் இன்டைரக்டா சன்லைட் வர ஒரு பிளேஸில் எடுத்துகிட்டு போய் வச்சேன். அதுக்கப்புறம் வந்து நானே போதும்னு சொன்னாலும் அது வளர்றத என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்களே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் எங்கள் வீட்டில் மணி பிளான்ட் தான் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து கட்டிங்ஸ் மூலியமாக எடுத்து வளர்த்தது தான். நான் எல்லாமே வாங்கலை. பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு. என்னால் உண்மையிலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. இது ஒரு வெரைட்டி பாருங்கள். இலைகள்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பெரிய பெரிய இலைகளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதனுடைய ஸ்டெம்மு கூட ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு டைம் மணி பிளான்ட் வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. இப்போ வந்து கட்டிங்ஸ் மூலியமாக எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் பாட்டில் சாயில் மிக்ஸ் பண்ணியும் வளர்க்கலாம். இந்த மாதிரி கட்டிங்ஸ் எடுத்தும் நம்ம வந்து வளர்க்கலாம். இந்த கட்டிங்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி இந்த நுனிப்பகுதி வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா அதுலேருந்து தான் வந்து வேர் வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் வந்து எப்படி வருது, வேர் எப்படி வருதுன்றதை காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் கட்டிங்ஸ் நிறையா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் தண்ணியில் வச்சுருங்க. ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் எந்த அளவுக்கு ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மணி பிளான்ட் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நமக்கு லைட்டாக சன்லைட் பட்டாலே போதும், ஈஸியாக வளர்ந்துடும். இங்கே பாருங்கள், வீட்டில் வைக்கும்போது இந்த மணி பிளான்ட் ரொம்பவே அழகாக இருக்கும். எவ்வளோ வேர் வந்திருக்கு பாருங்கள் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம். இப்போ நம்ம வந்து மண்ணில் வச்சு வளர்க்குறது தான். இங்கே பாருங்கள், கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு துளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதுவும் வந்து ஒரு 1 வீக் தான் ஆகுது. இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயுமே துளிர்கள் வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த புல்லெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. நிறைய கட்டிங்ஸ் எடுத்துட்டேன். என்கிட்ட அந்தளவுக்கு பாட் இல்லை. எல்லாத்தையுமே ஒரே பக்கெட்டில் வச்சு வச்சுருக்கேன். ஸோ துளிர் நிறையா வந்ததுக்கப்புறம் வேறு இதில் எடுத்து நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இலைகளில் வந்து ப்ரௌனிஷாக இருந்தது, இல்லை வந்து சுருண்டு இருந்தது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா நல்லது. மற்ற இலைகளை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். எவ்வளோ கட்டிங்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். வீடு ஃபுல்லாகவே நான் வந்து மணி பிளான்ட்டு தான் வச்சுருக்கேன். இந்த மணி பிளான்ட்டை வீட்டுக்குள்ளே வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் வந்து இந்த மாதிரி பிளான்ஸ் இருந்தாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.